பொண்ணு அனன்யா பட் மட்டும் என்ன பண்ணுறாங்க, அவங்க நான் வந்து இங்கேயே இருக்கேன், ஸ்டே பண்ணிவிட்டு நான் கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னு கோயிலுக்கு போயிருக்காங்க. கோயிலுக்கு போனவங்க தான் திரும்ப அவங்க வந்து இந்த டூர் போனவங்க திரும்ப வந்து பார்க்கும் பொழுது அந்த அனன்யா பட் அங்கே ரூமில் இல்லை. அவங்க என்ன ஆச்சுன்னு சொல்லி தேடும் பொழுது பார்த்தா அவங்க கொடுக்குற கம்ப்ளைண்ட்டை வந்து யாருமே எடுத்துக்கல. அந்த சுஜாதாங்கிறவங்க கல்கத்தாவிலேருந்து இதுக்காகவே நேரடியாக இங்கே தர்மஸ்தலாவுக்கு வந்து அவங்க புகார் கொடுக்கும்போது, உங்கள் பொண்ணு யாரு கூடயாவது ஓடி போயிருக்கும், நீங்கள் வந்து அதை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப மெத்தனமாக நடந்து தகவல் சொல்லியிருக்காங்க. இதை அவங்களால தாங்க முடியல. என்ன இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து கொஞ்ச நாள் கழித்து அவங்க வந்து நேரடியாக வந்து தர்மஸ்தலாவின் பொறுப்பில் இருக்கிற நிர்வகிக்கிற அந்த அந்த சம்மந்தப்பட்ட தலைமை பீடத்தில் இருக்கவங்களவே சந்தித்து முறையிட்டிருக்காங்க. முறையிட்டாலும் அவங்க அங்கேருந்து விரட்டி அடிக்கப்பட்டதா ஒரு தகவல் இருக்குது. திரும்ப வந்து அவங்க மனம் வருந்தி மஞ்சுநாத சுவாமி கோயிலில் வந்து உட்கார்ந்துருக்கும்போது அவங்க அங்கே கோயில் பணியாளர்கள்னு சொல்லிக்கிட்ட பேரில் ஒரு 4-5 பேர் அந்த அம்மாவை சுஜாதாவை வந்து விசாரிச்சிருக்காங்க. நீங்கள் வாங்க உங்களுக்கு நாங்கள் நீதி வாங்கி தர்றோன்னு கூப்பிட்டு தனியாக கூப்பிட்டு அந்த அம்மாவை கொடூரமாக தாக்கியிருக்காங்க. அந்த அம்மா கண் கலங்கி கண்ணீர் மல்கி கதறாங்க. எவ்வளோ காலமாட நான் சொல்லிகிட்டு இருந்தேன் உங்ககிட்ட, நீங்கள் என் பொண்ணை கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு, என்னையதே விரட்டி விட்டீங்களே, இப்போ பாருங்கள் இவ்வளோ பெண்கள் வந்து 100 பெண்களுக்கு மேலே வந்து சடலமாக எரிக்கப்பட்டிருக்காங்க, கொல்லப்பட்டிருக்காங்க, புதைக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத வந்து அவங்க குமுறி சொல்கிறாங்க.